காலச்சக்கரத்தின் 2வது ராசியான ரிஷப ராசிக்கு இந்த வருடம் 2025 சரி 2026 நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது ரிஷபத்துக்கு எப்படி இருக்க போகுது? அதை விடங்கய்யா 25 அதிகபட்சமான அடிபாங்கின ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி. ஆனா நல்லா இருக்கும் நீங்கள் சொன்னாங்க. நீங்கள் வேலையில் இருக்கிறவங்க போய் கேட்டு பாருங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தனியார் நிறுவன வேலையில் இருப்பவர்கள் போய் கேட்டு பாருங்க. என்ன காரணம்? 10ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கின்ற போது, ஜீவனக்காரர்கள் ஜீவனஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கின்ற போது உன்னுடைய கர்ம விலைக்கேற்ற பலன்களை வழங்குவார். அப்போது சனி வச்சு செஞ்சார். கடந்த 2.5 ஆண்டுகளாக, 25 மட்டும் கிடையாது, கடந்த 2.5 ஆண்டுகளாக பல்வேறு நபர்களுக்கு ரிஷபராசியில் பிறந்த எல்லா ஊழியர்களுக்குமே நெருக்கடிகள் ஏற்பட்டது என்பது உண்மை, மறுக்க முடியாது. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய நம்பிக்கை இந்த 2026 எப்பொழுதெல்லாம் 11ஆம் இடத்திற்கு சனி வருகின்றாரோ, அதுவும் மீன ராசிக்குள்ள ஒரு நட்பு ராசிக்குள்ள வருகின்றாரோ, அந்த காலகட்டம் ஒவ்வொரு ராசினருக்குமே யோகமாக இருக்கும். அப்போ 10ஆம் இடத்தை விட்டு 11ஆம் இடத்திற்கு சனி வருவது என்பது ஒரு யோகமான நிலை, புரியுங்களா? அப்போ சுபிட்சம் இருக்கும். இன்னொரு பக்கம் 2ஆம் இடத்தில் குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். எப்போ? மே மாதம் வரையிலும். அப்போ அவருடைய பார்வையிலும் பார்த்தீங்கன்னா 4, 6, 8க்கு உடல் ரீதியாக ஏற்பட்ட பாதிப்புகள், வழக்குகள், பிரச்சனைகள், உத்தியோகத்தில் ஏற்பட போகின்ற உயர்வுகள் எல்லாமே அவங்க சாதகமாக இருக்கும் போது எல்லா நிலையிலுமே ஏற்றம் இருக்கும். அடுத்து 3ஆம் இடத்துக்கு போவார். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மே மாதத்திற்கு பிறகு திருமணம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு போன்ற சுபிட்சமான நிலைப்பாடு. அடுத்து சிம்மத்துக்கு போகும்போது அவங்களுக்கு அந்த 12ஆம் இடத்தை குரு பார்ப்பார். 10, 12, 8 இன்னும் சுபிட்சமாக இருக்கும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எல்லா வகையும் தப்பாக சொல்லிக்காதுங்க, அள்ளி விடுதலாம் கிடையாது. இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்றார்கள். அவர்கள் சஞ்சரிக்கின்ற போது அவருடைய சஞ்சார நிலையும் பார்வைகளும் ஒவ்வொரு ராசினருக்கும் இந்த விதமான பலன்களை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் 10ஆம் இடத்துல தான் ராகு இருக்க போகிறாரு. 4ஆம் இடத்துல தான் கேது இருந்துட்டு இருப்பார். உழைப்பு வேண்டும். நீ முன்னேறணும்னா என்ன வேணும்? அடிப்படை உழைப்பு வேணும், முயற்சி வேணும். நீங்கள் மேலோட்டமாக போய் கொண்டிருந்தால் நமக்கு எல்லாம் வந்துடுச்சு, இனிமேல் நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியாட்டிங்கன்னா அங்கே அடி வாங்குவீங்க. அப்போ கவனமாக உழைக்கின்ற போது நிச்சயமாக இந்த ஆண்டில் முன்னேற்றம் உண்டு. கன்ஃபார்மாக இருக்கு. கன்ஃபார்மாக. ஓகே சார். எந்த தெய்வம் உங்களுக்கு? மகாலட்சுமி. அற்புதமான வழிபாடு. மகாலட்சுமி வழிபாடு சொல்லுங்கள், நல்லாவே இருப்பாங்க. கூடுதலாக ஏன்னா இந்த கர்மக்காரன் இருக்கான் பாருங்க, அவன் தான் அதிகமான பலன்களை கொடுத்துடக்கூடியவன். இப்போ இந்த 2.5 ஆண்டுகள் மட்டும் சொல்ல முடியாது நமக்கு. அப்போ கடந்த ஆண்டுகளில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நிமிண்டு வரணும்னா சனீஸ்வர வழிபாடும் ரொம்ப அவசியம். இரண்டும் சேர்ந்து கிரக வழிபாடு, அது தெய்வ வழிபாடு, இரண்டுமே அவங்களுக்கு நன்மை உண்டாகும். ஓகே சார்.